அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். 2024-25 லைக் 24ன்னு எடுத்துக்கலாம். எம்பிபிஎஸ் உடைய அட்மிஷன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி கைட் பண்ணி நிறைய மாணவர்களுடைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸு, நிறைய பேரண்ட்ஸு முடிஞ்ச எல்லாத்தையும் ரிவ்யூஸ் எடுத்து ஒரு வீடியோ என்னால் போட முடியும். அவ்வளோ பெரிய நிறைய நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸு ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் தான். அடுத்த இலக்கை நோக்கி போகலாம். பட் இருந்தாலும் கூட சில லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக இருக்கலாம், மேபி ரீஃபண்ட், இது மாதிரிலாம் சில அப்டேட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1, எகெயின் சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்கா சார் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது அப்படின்னு கேட்டால், எகெயின் சீட்ஸ் ஆர் வேக்கண்ட். நாட் தமிழ்நாட்டில் வேக்கண்ட் கிடையாது. ஈவன் டீம்டு யூனிவர்சிட்டியில் 1 or 2 சீட்ஸ் அந்த மாதிரி வேக்கண்ட்டு. அதுக்கும் வந்து இன்னைக்கு கூட கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து எகெயின் இந்த டாபிக் பற்றி ரிகார்டிங் டிஸ்கஸ் பண்ணாங்க. எகெயின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ப்ரைவேட் காலேஜ்லேயோ கவர்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் ஒரு என்ஆர்ஐ சீட்டு, என்ஆர்ஐ மாணவருக்கு கொடுத்த சீட்டு அந்த மாணவர் ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்றப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு ரெசல்யூஷனை எடுத்தாங்க. அதில் டிஸ்கஸ் பண்ணி கம்மிங் 30th வரைக்கும் எகெயின் கவுன்சிலிங் நடத்துறதை பற்றியோ டைரக்ட் அட்மிஷனை பற்றியோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எகெயின் வி ஹேவ் ஜாயினிங் டைம் ஆஃப் அப் டு 30/12 டிசம்பர் 30 அந்த டிஸ்க்ளோஸ் முடிக்கணும். எம்பிபிஎஸ் சீட்ஸ் வேக்கண்ட் ஆகக்கூடாது. கவர்மெண்ட் கீழே இருக்கிற அத்தாரிட்டிஸ் ஆர் ஹைகோர்ட், இதர் என்எம்சி, எவ்ரிபடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், எம்பிபிஎஸ் டிகிரின்றது ரொம்ப 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 நீடட். இங்கே இருக்கிற அவ்வளோ பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் இங்கே டார்கெட். ஸோ அதை வேக்கண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கான காலேஜ் சைடில் எஃபர்ட்டு, ஈவன் கவர்மெண்ட் சைடில் எஃபர்ட்டு, நான் எங்களை போன்ற எவ்வளோ பேர் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக எஃபர்ட்டு, இது எல்லாமே. இதில் எப்படி சார் எகெயின் திரும்ப வேக்கண்ட் வருது? ஒன்றுமே இல்லைங்க. அவங்களுடைய தேவைகள், யதார்த்தம், ப்ரொசீஜர் எதுவுமே தெரியாமல் போயிட்டு அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதை மறுக்கவே முடியாத ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்க விஷயந்தான் இப்போவும் நடக்கும். பட் எம்சிசி கீழே இருக்கிற வேக்கண்டை பொறுத்து அவங்க அடுத்தது நடத்துறதை பற்றி டிசிஷன் எடுக்கலாம். பட் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெடியாக இருக்கலாம். மேபி எனி டைம் அவங்க திரும்ப கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணலாம் என்ஆர்ஐ சீட்டுக்கு. ரைட், கோஹெட். நான் நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட். டீம்டு யூனிவர்சிட்டி எம்சிசி 5,000 கட்டின கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாவில் கட்டினது ஒரு 2 lakhs கட்டினது, இது எல்லாமே மோரலெஸ் ஒரு 15 to 20 days ரீஃபண்டை பற்றியான இன்ஃபர்மேஷனோ இல்லை ஆட்டோமேட்டிக் ரீஃபண்டோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பேக் எதில் இருந்து பேமெண்ட் கட்டினீங்களோ அதை ரெடியாக வச்சுக்கோங்க. கிரிவன்ஸ் இருக்கும்போது கேளுங்க. சேம் அக்கௌண்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சென்டாக்கில் ஆல்ரெடி ஒரு 533 மாணவர்கள், இது வரைக்கும் சீட்டே வாங்காத மாணவர்களுக்கு மேபி செக்யூரிட்டி டெபாசிட் எய்தர் ஃபீஸ் கட்டியிருந்தாலும் எல்லா அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சீட்ஸ் தெர் இஸ் நோ ஃபர்தர் வேக்கண்ட். ஸோ அவங்க ரீஃபண்ட் ப்ராசஸிங்கை எனி டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 10 to 15 days. ஏன்னா ஆல்ரெடி பிஜி அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். ஸோ ஆல் த பீப்புள் ஆர் பிஸி வித் எம்சிசி ஷெடியூல் அலாங் வித் போஸ்ட் கிராஜுவேட் எம்டிஎம்எஸோட அட்மிஷனில். நாமளும் அதில் ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் நம்ம இந்த சேனலில் பிஜி பற்றி அளவாக பேசுகிறது இல்லை. இருந்தாலும் அதில் இதாக இருக்கிறதுனால பட் வெரி சூன் அஸ் பாசிபிள் ரீஃபண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு கைட்லைன் கொடுப்பாங்க. அந்த கைட்லைன் வரும்போது அதை பற்றி பேசலாம். எகெயின் we have MBBS option. Anybody registered under the UP, Uttar Pradesh, we have another 10 seats. Again ஒரு 10 MBBS சீட்டு இந்தியன் கவர்மெண்ட் கீழே என்எம்சி கீழே வர ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோ ஒரு சீட்டில் வேக்கண்டாக போகுதுன்னா அது வந்து இந்த சிஸ்டம் வில் பி ராங், த சிஸ்டம் ப்ரொசீஜர் வில் பி ராங் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி சீட்ஸ் ஆர் வேக்கண்ட் இருக்குது. அதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். 2025 அஃபீஷியல் சிலபஸ் என்எம்சியோட வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ஃபர்தர் சேஞ்சும் இல்லை. 24ஓட என்ன சிலபஸோ அதே 23. இது ஒரு பெரிய டாபிக் எடுத்து நிறைய பேசுறதுக்குலாம் கண்டென்ட் இருக்குங்க. பட் ஆனால் பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ வீக்கு ஒன்று படிக்க வைக்கிறது, இன்னொன்று படித்து முடிச்ச பிறகு ஒரு பொருளை வாங்க வைக்கிறது. இதுதான் என்னுடைய டார்கெட். நான் வந்து வாங்குகிற இடத்துல இருக்கிறேன், படிக்க வைக்கிற இடத்துல இல்லை. ஸோ தேர் இஸ் நோ ஐடியா அபவுட் நீட் எக்ஸாமுடைய சிலபஸ்லேயோ அதை பற்றி பெருசாக பேசுகிறது எனக்கு உடன்பாடு இல்லை. தேர் இஸ் நோ ஐடியா. பட் அதை நீ முடித்த பிறகு எங்கெல்லாம் போக முடியும்னு ஒரு பல்வேறு வழிமுறைகளை ஃப்ரேம் பண்ண முடியல. அதில் எனக்கு அனுபவம் இருக்குது. அதனால் அதில் அந்த டாப்பிக்குள்ளே மட்டும் எனக்கு தெரியாத விஷயத்தை நான் எப்போதும் எடுப்பதே இல்லை. தெரிந்த விஷயத்தை ஆழமாக துல்லியமாக விடவே கூடாது. அதில் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலேயே ரொம்ப தவறே இல்லாமல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ எம்பிபிஎஸ் பிளான் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இன் 2025. ஸோ அக்கார்டிங்லி 24ல் ட்ரை பண்ண மாணவர்கள் யாராக இருந்தாலும் 25 நோக்கி ரிப்பீட் இருக்கோ இல்லை அடுத்த ப்ரொசீஜருக்கோ போயிருந்துருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் எப்போதுமே நீங்கள் பிளான் பண்ணும்போது ஏர்லியராக நீங்கள் டிசிஷன் எடுங்க. உங்களுடைய ஒரு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸ்
கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இதுக்கு ஈக்குவலான படிப்பு ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லை, ஒரு எம்பிபிஎஸ் படி. அப்போ அப்படி ஒரு மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் பர்சன் வந்து இருக்கணும். அந்த இடத்துல நான் இருக்கிறேன், அவ்வளோதான் சார் ப்ரௌடாக சொல்லிக்க முடியும். என்னால் அவ்வளோ கண்டென்ட் என்னால் வச்சுருக்க முடியும், அவ்வளோ வாய்ப்புகளை என்னால் ஏற்படுத்த முடியும். பட் என்னை போன்ற யாராவது ஒருவராச்சும் உங்களுக்கு இருக்கணும், அனுபவம் இருக்கணும், அதற்கான சூட்டபிலிட்டி இருக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன். இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அவங்களுடைய நீடடை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. சரியா? அடுத்து வந்து மினிமம் நான் ஒரு 10 ஆப்ஷன்ஸ் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஏர்லியராக பிளான் பண்ணுங்கன்னு மட்டும்தான் நான் சொல்ல, வேறு எதை பற்றி நான் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி நீடட் இருந்தால் இந்த டாபிக் பற்றி பேசுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், வேறு. சரியா? ஸ்டில் சார் 2024 இப்போ நான் ரிப்பீட் போனேன், படிச்சுட்டு இருக்கிறேன், வி ஹாவ் சம் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து எப்போதுமே 2 இன்டேக், அதாவது இந்தியாவிலேயும் அதே மாதிரி எஜுகேஷன் பாலிசி கொண்டு வர போகிறாங்க. இந்தியன் எஜுகேஷன் பாலிசிலையும் 2 இன்டேக் கொடுக்கணும். இயரு எஜுகேஷன் பாலிசி 2020 சிலபஸ் நீங்கள் பாலிசி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்போதுமே 2 இன்டேக் அலவுட். சரிங்களா? 2 இன்டேக் அலவுடு மீன்ஸ் ஃபஸ்ட்டு இன்டேக்கில் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்களோ அதில் டிஸ்கண்டினியூடு வேண்டாம் இந்த மாதிரி பேக்லாக்கான சீட்ஸ் வந்து அடுத்த இன்டேக்கில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இன்டேக் நிறைய மாணவர்கள் அப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டில் 2024 எம்பிபிஎஸ் அட்மிஷன் பிப்ரவரி இன்டேக். ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணிங்கன்னா பிப்ரவரி இன்டேக்கில் ஒரு எம்பிபிஎஸ் எடுத்து படிக்க முடியும். அப்படி படிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம், கம்பேரிசன் சொல்லியிருக்கிறோம். ஜாயின் பண்ணி படிக்க முடியும். உங்களுடைய பேஷன் அண்டு அதை மட்டும் விட்டுறக்கூடாது. பட் 2025 டார்கெட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படி மட்டும் யோசிங்க. இல்லை இப்போவே யூட்டிலைஸ் பண்ணிடணும், இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை அப்படின்னா இதை பயன்படுத்த யோசிங்க. இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் கவர்டு ஆல் த டாபிக். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்களோன்ற மாதிரி தோன்றுறது. ஸோ தேவைப்படுற மாணவர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இதே சேனலில் இன்னும் இந்த வருடம் 2025 ஏப்ரலில் முடிக்க போகிற மாணவர்களுக்கான அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிற மாணவர்கள் இல்லை பேரண்ட்ஸ் இந்த வருஷம் கரண்டாக படிச்சுட்டு இருக்கிற ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு தாராளமாக சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையானதை ஒன்று ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.